இன்னைக்கு வழக்கம் போல விளையாட முடிச்சுட்டு குக்கு வீட்டுக்கு திரும்பி வந்தான். இப்படி திரும்பி வந்த குக்கு தன்னோட அம்மா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். அம்மா, இன்னைக்கு டின்னருக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு என்னோட 2 குழந்தைங்களுக்காகவும் அம்மா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் பண்ணியிருக்க. அம்மா இப்படி சொன்னதும் குக்கு மூட் அவுட் ஆயிட்டான். ஏன்னா குக்குவுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கவே பிடிக்காது. உருளைக்கிழங்குனா விஷம் மாதிரி நினைப்பான். குக்கு, அம்மா உருளைக்கிழங்கு குருமா செஞ்சா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருந்தா நீ சாப்பிடு. அதையே என்கிட்ட சொல்ற? நான் இன்னைக்கு இதை சாப்பிட மாட்டேன். குக்கு, உருளைக்கிழங்கு சாப்பிடாதால் தான் நோஞ்சா மாதிரி இருக்க. உருளைக்கிழங்குல நிறைய புரோட்டீன் இருக்கு. அதுல எது இருந்தாலும் சரி, நான் அதை சாப்பிட மாட்டேன். இப்படி சொன்ன குக்கு பக்கத்துல இருந்த கொஞ்சம் தானியங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். இந்த குக்குவை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறான். பிறகு மறுநாள் குக்கும் பியூட்டியும் ஸ்கூல்ல இருந்து தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இவங்க வீட்டுக்கு வந்த உடனே சோனா குருவி அவங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. குழந்தைங்களா, சீக்கிரமா போய் கை காலை கழுவிட்டு கிளம்புங்க. இன்னைக்கு புறா அங்கிள் வீட்டுல நம்மள விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு சாப்பாடு அவங்க வீட்டுலதான். அம்மா சொன்னதை கேட்டுட்டு குழந்தைகள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு எல்லாரும் சாகர் புறாவோட வீட்டுக்கு போனாங்க. உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. மறந்து கூட நீங்க இந்த பக்கம் வர்றதில்ல. என்ன செய்யறது ராணி, குழந்தைங்க 2 பேரும் சின்னவங்களா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பணிவிட செய்யறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. அப்புறம் எங்க நான் மத்தவங்க வந்து பாக்குறது? பசங்களா, இன்னைக்கு உங்களுக்காக பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சிருக்கேன். 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிடணும். நான் பூரியும் மசாலாவும் செஞ்சேன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லணும். குக்கு, இப்ப நம்ம பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட போறோம். ஊட்டி ரொம்பவும் சந்தோஷமா இப்படி தன்னோட தம்பி குகு கிட்ட சொல்லுச்சு. இல்ல, நான் பூரி மசாலா சாப்பிட மாட்டேன். எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது. குக்கு, இது நம்ம வீடு இல்ல, நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கோம். வந்த இடத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சோனாக்கா, அவனை ஒன்னும் சொல்லாதீங்க. அவனுக்கு உருளைக்கிழங்கு மசாலா பிடிக்கலன்னா போகட்டும். நான் தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிருக்கேன். அவன் பூரிய தக்காளி தொக்கு வச்சு சாப்பிடுவான். குக்குவை தவிர எல்லாரும் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் சாப்பிட்டாங்க. ஆனா குக்கு மட்டும் பூரிக்கு தக்காளி தொக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டான். இப்படி வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்ச இவங்க 3 பேரும் பிறகு தங்களோட வீட்டு நோக்கி பறந்து போனாங்க. இப்படி வீட்டுக்கு பறந்து போற வழியில கோரிக்காக இவங்களை சந்திச்சது. சோனா, இங்க வா. இங்க வந்து நான் சொல்றதை கேட்டுட்டு போ. கோரிக்காங்க இப்படி கூப்பிட்ட உடனே சோனா குருவியும் அது குழந்தைங்களும் கோரிக்காங்கத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. சோனா, என் கூட வீடு வரைக்கும் வா. நான் இன்னைக்கு புதுசா ஒரு ரெசிபி பண்ணிருக்கேன். அதை உன்கிட்ட காட்ட ஆசைப்படுறேன். குழந்தைங்களா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருங்க. அம்மா கோரி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வர. சோனா குருவி இப்படி சொன்னதும் குழந்தைங்க 2 பேரும் அவங்க வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பிறகு கோரிக்கா சோனா குருவியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா, நான் தயார் பண்ணிருக்க இந்த ரெசிபியை சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. கோரியக்கா, இந்த ரெசிபி பெயர் என்ன? இதை எதுல செஞ்சிருக்கீங்க? என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியல. சோனா, கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை தொல்லை பண்ணாத. நீ முதல்ல இதை சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் அப்புறம் பதில் சொல்றேன். கோரிக்காவை அப்படி சொன்ன உடனே சோனா குருவி தட்டுல இருந்த அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு ஆரம்பிச்சது. கொஞ்சம் சாப்பிட்ட உடனே சோனா குருவிக்கு அந்த டிஷ்ஷை ரொம்பவும் பிடிச்சு போயிடுச்சு. கோரியக்கா, இது ரொம்பவும் டேஸ்டா இருக்கு. நான் இது வரைக்கும் இப்படி டேஸ்டா இருக்கிற ஒரு டிஷ்ஷை சாப்பிட்டதே இல்ல. இப்போவாவது சொல்லுங்க, இந்த டிஷ்ஷை எதுல தயார் பண்ணீங்க? சோனா, இந்த டிஷ்ஷை நான் உருளைக்கிழங்குல இருந்து தான் தயார் பண்ணினேன். இதுக்கு பேரு பிரெஞ்சு ஃப்ரைஸ். உன் பையன் குக்கு மாதிரியே என் பையன் ஜக்குவும் உருளைக்கிழங்க சாப்பிட மாட்டான். அவனை உருளைக்கிழங்க எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு நினைச்சுதான் யூடியூப்ல இருந்து இந்த ரெசிபியை தேடி கண்டுபிடிச்சேன். அப்படியா கோரியக்கா? அப்படின்னா நானும் இதே மாதிரி பிரெஞ்சு ஃப்ரைஸ் தயார் பண்ணி என்னோட குக்குவை சாப்பிட வைப்பேன். அதனாலதான் உன்னை கூப்பிட்டு இதை சாப்பிட கொடுத்தேன். நமக்கே இது இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும். பிறகு வீட்டுக்கு போன சோனா குருவி கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி பிரெஞ்சு ஃப்ரைஸ் தயார் பண்ணுச்சு. இந்த சமயத்துல விளையாடுறதுக்காக நதிக்கரைக்கு போயிருந்த குக்கு வீட்டுக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். அக்கா, வா, நாம வீட்டுக்கு போவோம். எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா இன்னைக்கு உருளைக்கிழங்குல ஏதாவது செஞ்சிருந்தா நல்லா இருக்கும். பியூட்டி சொன்னதை கேட்டுட்டு குக்கு ஆழ ஆரம்பிச்சான். என்னது, இன்னைக்கும் உருளைக்கிழங்கு வேணுமா? அந்த உருளைக்கிழங்க நினைச்சாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. பிறகு குழந்தைங்க 2 பேரும் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்க அம்மா பிரெஞ்சு ஃப்ரைஸ் தயார் பண்ணி ரெடியா வச்சிருந்தாங்க.
அம்மா இது என்னம்மா? நான் இதுக்கு முன்னாடி இத பார்த்ததே இல்ல. அம்மா நானும் இதை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இது எப்படிமா இருக்கும்? நீங்க 2 பேரும் முதல்ல இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிறகு குக்கும் பியூட்டியும் அம்மா கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. தக்காளி சாஸ் கூட சேர்த்து அதை சாப்பிடும்போது குழந்தைங்க 2 பேருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இனிமே இதை தினமும் சாப்பிடுவேன். குக்கு சொன்னதை கேட்டுட்டு சோனா குருவி சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சது. இந்த உணவு உருளைக்கிழங்குல தயார் பண்ணது. பாத்தியா, உருளைக்கிழங்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னீல்ல, இப்ப பாத்தியா உருளைக்கிழங்கு எவ்வளவு ருசியா இருக்குன்னு. அம்மா நீங்க சொல்றது உண்மையா? குக்கு, உன்கிட்ட அம்மா போய் சொல்லுவானா? இதுக்கு பேரு பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இத உருளைக்கிழங்குல தான் தயார் பண்ணுவாங்க. அம்மா அப்படின்னா நான் உருளைக்கிழங்க தினமும் சாப்பிடுவேன். இப்படி சொன்ன குக்கு பிறகு தன்னுடைய தட்டுல இருந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சான். இப்படி சாப்பிட்டு முடிச்சவன் பிறகு பியூட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பிளேட்டையும் ஊத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். தன்னோட குழந்தைங்க இப்படி போட்டி போட்டுக்கிட்டு உருளைக்கிழங்கு சாப்பிடறத பார்த்த சோனா குருவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கழுகாக்காவுக்கு இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு. முன்ன மாதிரி வேகமா பறந்து வேட்டையாட முடியல. கழுகாக்காவோட உடம்புல தெம்பு ரொம்பவும் குறைஞ்சு போய் அது பலவீனமாயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கழுகாக்காவால தனியா வாழ முடியல. அதனால மற்ற பறவைகளை பாக்கறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு பறந்து போச்சு. இப்படி பறந்து போன கழுகாக்கா முதல்ல ரீட்டா கிளிய பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. ரீட்டா, என்னோட வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கெல்லாம் நிறைய தொல்லை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தவறுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால என்னை உன்னோட வீட்டுல வச்சுக்க. என்னால முடிஞ்ச வேலையை செய்யறேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு சாப்பிட தானியங்களோ பழங்களோ கொடு. அது போதும். கழுகக்கா நீ எங்களோட பரம்பரை எதிரி. உன்கிட்ட நான் பேசுறதே தப்பு. அப்புறம் எப்படி உன்னை எங்க வீட்டுல வச்சுக்க முடியும்? போ இங்க இருந்து. ரீட்டா கிளி இப்படி சொன்ன உடனே கழுகாக்கா அங்கிருந்து காங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. என்னது, உன்னை எங்க வீட்டுல வச்சுக்கணுமா? என்னோட தாத்தாவை நீ கொண்டு தின்னது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க இருந்து போயிடு. இதுக்கப்புறம் இங்க வந்துடாத. இங்க பாரு கோரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. தயவு செஞ்சு சாப்பிட ஏதாவது கொடு, இல்லன்னா நான் செத்து போயிடுவேன். வீட்டுல ஏதாவது விஷம் இருந்தா எடுத்து கொடுப்பேன். என்ன பண்றது, வீட்டுல விஷம் இல்ல. இருந்தா உனக்கு எடுத்து கொடுத்து இங்கேயே சாகடிச்சிடுவேன். கோரிக்காவை இப்படி சொன்ன உடனே கழுகக்கா தன்னுடைய வீட்டுக்கே வந்து சேர்ந்துருச்சு. பிறகு அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் சோனா குருவி உணவு எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வரப்ப புறாவோட கூட்டுல ராஜி மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கத பாத்துச்சு. அந்த மரத்துக்கும் கொஞ்ச தூரம் தள்ளி புதர் செடிக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு கருப்பு பூனை ராஜியவே பாத்துக்கிட்டு இருந்தது. அத பார்த்த சோனா குருவி உடனே அந்த பூனை கிட்ட போய் இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாரு பூனையே, நீ என்ன செய்ய ஐடியா பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எதையே இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நான் சத்தம் போட்டு எல்லா பறவைகளும் இங்க கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் நீ அடி வாங்காம இங்க இருந்து போக மாட்ட. ஏய் குருவி, புறாவோட குழந்தை தனியா இருக்கேன்னு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் நான் இங்க வந்தேன். மத்தபடி வேற எதுக்காகவும் வரல. நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. மியாவ். இப்ப நீ இந்த இடத்த விட்டு போக போறியா, இல்ல நான் சத்தம் போடவா? சோனா குருவி இப்படி கோமா கேட்ட உடனே அந்த பூனை புதர் செடியை விட்டு வெளியில வந்து அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. பிறகு சாயங்காலம் தன்னோட நண்பர்களை எல்லாம் ஒன்னா சேர்த்த சோனா குருவி காட்டுக்குள்ள பூனை வந்த விஷயத்த அவங்களுக்கு எல்லாம் சொல்லுச்சு. அந்த கருப்பு பூனை இப்ப குகையை விட்டு நம்ம காட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? இதுக்கப்புறம் நாம எல்லாம் நம்ம குழந்தைங்களை ரொம்பவும் பாதுகாப்பா வச்சுக்கணும். நாம குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டிலே இருந்தா உணவு தேட எப்படி போக முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு என்கிட்ட ஆன்சர் இல்ல. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. இங்க பாருங்க, நம்ம எல்லாரோட குழந்தைங்களையும் ஒரே வீட்டுல வச்சு கதவை பூட்டு போட்டு பூட்டிட்டு பிறகு நாம உணவு தேட கிளம்பி போவோம். இது ரொம்ப நல்ல யோசனை. இப்படி செஞ்சா குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நாமளும் எந்த டென்ஷனும் இல்லாம உணவு தேட போகலாம். பிறகு மறுநாள் எல்லாரும் தங்களுடைய குழந்தைங்களை ரீட்டா கிளியோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்க குழந்தைங்களா, நாங்க வீட்டை வெளிப்பக்கமா பூட்டிட்டு உணவு தேட போக போறோம். நாங்க திரும்பி வர வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியில போக முயற்சி பண்ணக்கூடாது. அம்மா நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். பிறகு எல்லா பறவைகளும் உணவு தேட பறந்து போனாங்க. எல்லா பறவைகளும் ஒன்னா பறந்து போறத தன்னோட குகை வாசல்ல நின்றுகிட்டு இருந்த அந்த கருப்பு பூனை பார்த்துடுச்சு. எல்லா பறவைகளும் உணவு தேட போறாங்க. அப்படின்னா வீட்டுல குழந்தைங்க எல்லாம் தனியா தான் இருப்பாங்க. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். மியாவ்.
இப்படி நினைச்ச அந்த கருப்பு பூனை பறவைகளோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. பூனை இப்படி பறவைகளோட வீட்டை நோக்கி நடந்து போறத தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அந்த கழுகாக்கா பாத்துடுச்சு. பறவைகளோட குழந்தைங்களை கொண்டு திங்கறதுக்காக தான் இந்த பூனை இந்த பக்கம் போகுது. விடக்கூடாது. எப்படியாவது அந்த குழந்தைங்களை காப்பாத்தி ஆகணும். இப்படி நினைச்ச கழுகாக்கா பிறகு பூனை பின்னாலேயே பறந்து போச்சு. ஒவ்வொரு பறவைகளோட வீட்டுக்கும் போய் பார்த்த கருப்பு பூனை கடைசியா எல்லா குழந்தைங்களும் ரீட்டா கிளி வீட்டுல இருக்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. ஓஹோ, எல்லாரும் தங்களுடைய குழந்தைகளை ஒரே வீட்டுல விட்டுட்டு உணவு தேட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதுவும் நமக்கு நல்லதுதான். மியாவ். இப்படி நினைச்ச அந்த கருப்பு பூனை பிறகு வாசல் கதவை பூட்டி இருந்த பூட்டை உடைக்க ஆரம்பிச்சது. இந்த சத்தத்தை கேட்ட பியூட்டி சத்தமான குரல்ல இப்படி கேட்க ஆரம்பிச்சது. யாரு வாசல்ல வந்திருக்கிறது? யாரு? ஆனா அந்த கருப்பு பூனை எந்த பதிலும் சொல்லாம பூட்டை உடைக்கிறதுலயே குறியா இருந்தது. அந்த பூனை இப்படி தொடர்ந்து முயற்சி செஞ்சதால அந்த பூட்டி இப்போ உடைஞ்சு போயிடுச்சு. அந்த கருப்பு பூனை வீட்டுக்குள்ள போக போற சமயத்துல கழுகக்கா ரீட்டா கிளி வீட்டுக்கு வந்துருச்சு. ஏய் கருப்பு பூனையே, எதுக்காக இந்த பூட்டை உடைக்கிற? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன கழுகுக்கா, வயசான உடனே பறவைகள் மேல உனக்கு இரக்கம் வந்துருச்சா? இங்க பாரு, சத்தம் போடாம இரு. நான் இந்த குழந்தைகளை கொன்னு தின்ன உடனே மீதி மிச்சம் இருக்கிற இறைச்சியை சாப்பிட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. மியாவ். ஏய் பூனையே, நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ பேசுனது தப்புன்னு நான் இப்போ உனக்கு புரிய வைக்கிறேன். இப்படி சொன்ன கழுகாக்கா பிறகு பூனை மேல பாஞ்சு அந்த தாக்க ஆரம்பிச்சது. வீட்டு கதவு திறந்து இருந்ததால வீட்டுக்குள்ள இருந்த குழந்தைகள் எல்லாரும் இந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல கழுகாக்காவோட அடியை தாங்க முடியாத அந்த கருப்பு பூனை அங்கிருந்து தப்பிச்சு ஓடுச்சு. இதை பார்த்த குழந்தைகள் எல்லாம் கை தட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. உடனே வீட்டை விட்டு வெளியில வந்து கழுகாக்காவுக்கு நன்றி சொன்னாங்க. கழுகு பாட்டி, நீங்க இல்லன்னா இந்நேரம் இந்த பூனை எங்களை கொன்னு தின்னு இருக்கும். எங்களை காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. குழந்தைங்களா, நான் இனிமே எப்பவும் பறவைகளை கொல்ல மாட்டேன்னு சொன்னதை யாருமே நம்பல. இருந்தாலும் நீங்க என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிறகு எல்லா குழந்தைகளும் கழுகக்கா பக்கத்திலேயே பாதுகாப்பா உட்கார்ந்துருந்தாங்க. இந்த சமயத்துல உணவு தேட போன பறவைகள் எல்லாரும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி வந்தவங்க கழுகக்கா குழந்தைங்க கூட உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டாங்க. அங்க பாருங்க, அந்த கழுகு நம்ம குழந்தைகளை எல்லாம் பூட்டை உடைச்சு வெளியில அழைச்சுக்கிட்டு வந்துருச்சு. சீக்கிரமா எல்லாரும் கையில கிடைச்ச குச்சை எடுத்துட்டு கிளம்புங்க. இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் எல்லாரும் கையில குச்சி எடுத்துக்கிட்டு கழுகக்காவை நோக்கி பறந்து வந்தாங்க. இப்படி பறந்து வந்த பறவைகள் எல்லாரும் கழுகு மேல பாஞ்சு அதை தாக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சாங்க. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, கழுகு பாட்டியை அடிக்காதீங்க, கழுகு பாட்டியை அடிக்காதீங்க, அடிக்கிறத நிறுத்துங்க, அடிக்கிறத நிறுத்துங்க. சொன்னா கேளுங்க, அந்த பாட்டியை யாரும் அடிக்காதீங்க. குழந்தைங்க இப்படி கத்துற சத்தத்தை கேட்டு எல்லா பறவைகளும் அடிக்கிறத நிறுத்தினாங்க. யாரும் அந்த கழுகு பாட்டியை அடிக்காதீங்க, அவங்கதான் எங்களோட உயிரை காப்பாத்துனாங்க. பியூட்டி இப்படி சொன்னதும் எல்லா குழந்தைகளும் நடந்த விஷயத்த மத்த பறவைகளுக்கு எடுத்து சொன்னாங்க. கழுகு பாட்டி மட்டும் நல்ல சமயத்துல வந்து எங்களை காப்பாத்தலன்னா அந்த கருப்பு பூனை எங்க எல்லாரையும் கொண்டு தின்னு இருக்கும். நீங்க எல்லாம் கழுகு பாட்டியை அடிச்சது ரொம்ப தப்பு. அவங்க கிட்ட சாரி கேளுங்க. தங்களுடைய குழந்தைகள் சொன்னதை கேட்டுட்டு எல்லா பறவைகளும் கழுகக்காவை அடிச்சதை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணினாங்க. கழுகக்கா, எங்களை மன்னிச்சிருங்க. ஆமா, நாங்க அவசரப்பட்டு ஒன்னு அடிச்சிட்டோம். அத மனசுல வச்சுக்காதீங்க. இப்படி நம்ம மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாது, கழுகக்காவை இனிமே நாம நம்ம கூடவே வச்சுக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கழுகு அக்காவுக்கு இனிமே நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிற ஆயா வேலைய கொடுப்போம். அதுக்கு பதிலா அவங்களுக்கு தேவையான 3 வேளை சாப்பாட்டையும் கொடுத்துருவோம். கோரி சொன்னதை கேட்டுட்டு மற்ற பறவைகள் மட்டும் இல்ல கழுகக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல குழந்தைங்களை கழுகக்கா கிட்ட விட்டுட்டு எல்லா பறவைகளும் மனசுல பயம் இல்லாம உணவு தேட பறந்து போனாங்க. கழுகக்கா அங்க இருந்து குழந்தைங்களுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை சொல்லி குழந்தைங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க.